ப்ரோ ஸ்க்ரீன் தெரியுதுங்களா ப்ரோ? தெரியுது. ஷூர். ஓகே. வாங்க ஸ்டார்டிங் நரேஷ். சூப்பர். மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு நரேஷ் ஆக்சுவலி? ப்ரோ இப்போ வந்து நம்ம அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு ப்ரோ. சூப்பர். ஸ்டார்டிங்ல வந்துட்டு இப்போ மேஜர் லோன் பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு இங்க ஒண்ணு இருக்கு ப்ரோ. அப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு. அண்ட் வந்துட்டு இங்க ஒண்ணு இருக்கு. ஓகே. ஸோ வந்துட்டு நான் இப்போ நம்ம கரண்ட் மந்த் கிட்ட போகுறோம் அப்படின்னா வந்துட்டு இங்க ஒரு ஃபிளிப் இருக்கு. அண்ட் ஸோ வந்து நான் லோவா வந்து இங்க மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கங்க. சூப்பர். ஸோ லோ வந்துட்டு நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே அண்ட் குட். வந்துட்டு ஃபிளிப் வந்து இந்த இடத்துல நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஹை வந்துட்டு நமக்கு இதுவா இருக்கும். ஓகே குட். வந்துட்டு இப்போ நான் ஃபெப் எடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால வந்துட்டு நமக்கு ரொம்ப நாள் ஏரியா பிளஸ் இன்டர்னல் ஸ்விங் லோல மார்க்கெட் என்ன இருக்கு? நின்னுட்டு இருக்கா? நின்றுட்டு இருக்கு ப்ரோ ரொம்ப நாள். ஓகே. ஓகே. தென் வந்துட்டு இது ஒரு கீ லெவலா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே குட் திங். வெல் டன். நெக்ஸ்ட் வந்து 4 ஹவர்ஸ்ல போய்க்கலாம் ப்ரோ. ஓகே சார். ஹவர்ஸை பார்க்கும்போது மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு ப்ரோ. டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் ஹை எங்க இருக்கு? ஸ்விங் ஹை வந்துட்டு இந்த லோ பிரேக் பண்ணிருக்கு ப்ரோ இங்க. ஸ்விங் ஹை கிளீனான ஸ்விங் ஹை எடுங்க பார்ப்போம். கிளியர் ஸ்விங் ஹை எங்க இருக்கு? டவுன் ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் எது? டவுன் ட்ரெண்ட் வந்து இங்க இருக்கு ப்ரோ. அதோட அதாவது ஸ்விங் ஹைன்னு எதை சொல்லலாம்? இதை சொல்லிக்கலாம் ப்ரோ. அதுதானே மெயின். ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்னோட ஐஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா மேஜர் தான். ஓகே. எப்பவுமே சரி எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? மேஜர். மேஜர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ மேஜர் லெவலில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ மேஜர் ஹையை நோட் பண்ணிட்டீங்களா? ஆமா ப்ரோ. மார்க் டவுன் பண்ணியாச்சா? ஆமா ப்ரோ. ஓகே பக்கா. ஸோ இது இங்க இருந்து கீழே வர்றப்போ வந்துட்டு நமக்கு இம்பல்சிங்கா வந்துட்டு டவுன் ட்ரெண்டா போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்டர்னலா வந்து பார்த்தோம்னா இந்த இது வந்து நமக்கு பிரேக் ஆயிருக்கு ப்ரோ. அப்ப ஹை அப்ப வந்து அந்த இது ஹை அது வந்து பிரேக் ஆயிடுச்சு. மோர் தென் 80% மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? மேல வந்துருச்சு ப்ரோ. மேல வந்துருச்சு. ஆமா ப்ரோ. அப்ப மார்க்கெட் கண்டிப்பா எங்க போய் ஆகணும்? டு தி டாப் ப்ரோ. எக்ஸ்ட்ரீம் ஹை ப்ரோ. எக்ஸ்ட்ரீம் ஹைக்கு தான் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதா இல்லையா? ஆமா ப்ரோ. இங்க வந்து நமக்கு மேஜர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்டர்னலா ஸ்ட்ரக்சர் இல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதா இல்லையா? ஆயிட்டு இருக்கு ப்ரோ. அப்ப அப்படியே அழகா ஒரு சேனல் வரைங்க பார்ப்போம். எப்பவுமே சரி ஃபர்ஸ்ட் மேஜருக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் மைனஸ்க்கு. ஓகே குட். கரெக்டா சேனலும் ஹையும் ஒரு இடத்துல மெட் ஆகுதா? ஆமா ப்ரோ. இங்க எங்க மெட் ஆகுது? அதுவும் மெட் ஆகுது. ஸோ 1 2 டச்சஸ் அந்த இடத்த மார்க் பண்ணுங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியாவா இருக்குமா? இப்போ மார்க்கெட் எந்த டேரக்ஷன் நோக்கி இப்போ போகுது? இந்த டேஷ் நோக்கி போகுதா? ஆமா ப்ரோ. அதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. அதுல டவுட் தான். அதுல எதுவுமே என்ன இல்ல? டவுட் இல்ல. ஸோ பக்கா கிளியரா இருக்கீங்க ரைட்? ஆமா ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷூர் ஷூர். நீங்க என்ன ப்ரோ? டைரக்டா இங்க போய் டச் ஆயிரும். சப்போஸ் இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு ரீட்ரேஸ்மென்ட் வந்து இங்க கொடுக்கும் ப்ரோ. தட்ஸ் இட். ஸோ பக்கா கிளியரா இருக்கீங்க ஃபர்ஸ்ட் திங் ரைட்? ஆமா ப்ரோ. ஸோ ஓகே செகண்ட் திங் மார்க்கெட் இந்த டைரக்ஷன் தான் போகிறப்போ நான் என்ன பண்ணணும்? இன்டர்னல் அதாவது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்விங் லோவா நான் எதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கலாம்? ஸ்விங் லோ வந்து இது ப்ரோ. அது மேஜர். இப்ப இன்டர்னலுக்கு தான் நம்ம வந்துட்டோமே. மார்க்கெட் இந்த இடத்த நோக்கினாதான் இந்த இடத்த டாமினேட் பண்ணாதான் சார் இங்க வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியா ஒன்று இருக்கும்ல. அந்த ஏரியா எதை சொல்லுங்க? இங்க ப்ரோ. டாட்ஸ் குட் நாட் டவுன். ஸோ வந்து ப்ரீவியஸாகவும் இங்கே ரிஜெக்ஷன்ஸ் ஆகிருக்கு ப்ரோ. ஸோ ஓகே. ஸோ ஒரு நல்ல கீ லெவல் மாதிரியும் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு
இந்த லோ வந்துட்டு நமக்கு இப்போதைக்கு பிரேக் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் எடுத்தோம் அப்டின்னா ம். இல்ல. அதுக்கப்புறம் சொல்லுங்க. வந்துட்டு அந்த லோ இன்னும் பிரேக் ஆவலையே. அந்த இம்பல்ஸ்க்கு நான் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இங்க கிடையாது. ஏன்னா ம்ஹ்ம். ஏன் சொல்லுங்க பாப்போம்? ஒய்? இந்த ரீட்ரேஸ்மென்ட்க்கு சொல்றீங்களா ப்ரோ? எஸ். ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, இதுல சில இது இருக்கு. என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த லோக்கான ரீடெஸ்ட் செக் பண்ணணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா, எனக்கு இந்த நாளா எங்கேயுமே பிரேக் அவுட் ஆவலையே. ம். ஓகே. பிரேக் அவுட் ஆகாம நான் ஏன் ரீடெஸ்ட் எடுக்க போறேன்? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இன்டர்னலா வந்து நமக்கு பிரேக் ஆனாலும் நம்ம எடுக்க தேவையில்லையா ப்ரோ? இங்க நம்ம இன்டர்னலா ஒரு ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இது ஸ்விங் லோ நீங்க ஜட்ஜ் பண்ணி வச்சுட்டீங்க. ரைட்டா? ஆமா, ஆமா ப்ரோ. ஸ்விங் லோ மார்க் பண்ணிட்டோம். ரைட்டா? இப்போ வந்து அந்த ஸ்விங் லோல இருந்து மார்க்கெட் என்ன மொமெண்டம்ல இருக்கு? இப்போ வந்து அ அ அப் ட்ரெண்ட்ல இருக்கு ப்ரோ. அப் ட்ரெண்ட் தான். என்ன மொமெண்டம்? இம்பல்ஸ் மூவ் ப்ரோ. அந்த இம்பல்ஸ் மொமெண்டம் மார்க் பண்ணுங்க. ஓகே, குட். இப்ப இந்த இம்பல்ஸ் மொமெண்டமுக்கு கரெக்ஷன் வரணும்னா என்ன பண்ணணும் மார்க்கெட்? கரெக்ஷன் வரணும்னா ஒரு ஹைய பிரேக் பண்ணணும் ப்ரோ. இந்த ஹை பிரேக். நோ, 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 நோ. இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் இருக்குன்னா என்ன பண்ணணும்? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஈஸி. இல்ல ப்ரோ. ஈஸியா பதில் சொல்லலாம். கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு ப்ரோ. என்ன கன்ஃபியூஸ்? சிம்பிள் தானே. இப்ப இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இந்த இம்பல்ஸோட இன்டர்னல் லோ உடைக்கணும்ல. ஆ ஓகே. ஆமா ப்ரோ. கரெக்ட். என்ன கன்ஃபியூஸ்லயே இருக்கீங்க. நான் இல்லன்னா என்னங்க பண்ணுவீங்க? நான் இருந்தே இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. நான் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல ப்ரோ. கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு ப்ரோ. கொஸ்டின் நெறைய கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லையே. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இன்டர்னல் இத வந்து நமக்கு பிரேக் பண்ணணும். புரியுதுங்களா? இங்க ஓகே. கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு இதே இல்லையே. ம்ஹ்ம். ஸோ இங்க வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு இது இருக்கு ப்ரோ. ஓகே, இன்டர்னல். ஸோ இது வந்து நம்ம பிரேக் ஆச்சுன்னா நமக்கு ஒரு செக் பண்ணணும். ஓகே, அண்ட் அப்போ வந்துட்டு நமக்கு செக் பண்ணோம்னா, நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கலாம் ப்ரோ. அங்கருந்து நான் வந்து ஒரு ஓகே. லோ பட் இந்த இதுக்கே இது வரணும். அப்போ இந்த இம்பல்ஸ் உள்ள இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட ஸ்விங் லோ எங்க இருக்கு? இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ப்ரோ. ஆமா. இந்த இம்பல்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல ஸ்விங் லோ எங்க இருக்கு? ஃபெப்லாம் டெலீட் பண்ணுங்க. தேவையில்லாத ஒண்ண போட்டு வச்சுக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே. ஓகே. சோ இந்த இம்பல்ஸ் உள்ள இன்டர்னல் ஸ்விங் எங்க இருக்கு? இன்டர்னல் ஸ்விங் இங்க இருக்கு ப்ரோ. தட்ஸ் குட். லோவ மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த லோவ டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் கீழ விழ போறது கிடையாது. ரைட்டா? ஆமா அப்ப கரெக்ட். இந்த மொமெண்டோட கரண்ட் இம்பல்ஸ மார்க் பண்ணுங்க பாப்போம். தட்ஸ் குட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட்டா? ஓகே ப்ரோ. புரியுதா? சோ இப்ப இந்த இம்பல்ஸ் டைட்டன் ஆகணும்னா என்ன பண்ணணும் மார்க்கெட்? லோ பிரேக் பண்ணணும் ப்ரோ. இப்ப நீங்க எந்த டைம் 4 ஹவர்ஸ்ல இருக்கீங்க. இப்ப 1 ஹவர் போணுமா? ஓகே ப்ரோ. ஓகே. 1 ஹவரோட மேஜர் ஸ்விங் லோ எங்க இருக்கு? 1 ஹவரோட மேஜர் ஸ்விங் லோ இது இங்க இருக்கு ப்ரோ. தட்ஸ் இட். நோ டவுட். இந்த ஸ்விங் லோவ டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் எங்க போக சான்சஸ் இருக்கு? அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ. டாப் அப் ட்ரெண்ட் போறது சான்சஸ் இருக்கு. இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுதா? ஒரு அப் ட்ரெண்ட் கீழ இருந்து பாருங்க. அந்த லோல இருந்து ஒண்ணு மார்க் பண்ணிருந்தீங்க. ஜோன்ல இருந்து ஒண்ணு மார்க் பண்ணிருக்கீங்க. கீழ இருந்து பாருங்க. ஆமா ப்ரோ. கீழ இருந்து ட்ரெண்ட் லைன் வரைங்க. ப்ராடக்ட் ட்ரெண்ட் லைன் ப்ளீஸ். ஓகே ப்ரோ. இங்க வந்து நம்ம 2 டச் பாயிண்ட்ஸ் இருக்கு ப்ரோ. கீழ இருந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு நான் எப்பவுமே மேஜர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி குடுங்கன்னு நெறைய டைம் சொல்லியிருக்கேன்ல. ஓகே ப்ரோ. இங்க இருந்து நம்ம மேஜர்ல இருந்து பார்க்கணும். தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் திங் நீங்க அத மார்க் பண்ணணுமா? ஓகே. ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. கரெக்ட். செகண்ட் திங். நமக்கு அந்த டச் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இந்த மேஜருக்கு ஒண்ணு வச்சிருக்கு. ஓகே. இது வந்துட்டு இப்போதைக்கு இங்க போயிட்டு இருக்கு ப்ரோ. ஓகே குட். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இங்க இருந்து பார்த்தோம் அப்டின்னா, லோ டு ஹைக்கு ரீடெஸ்ட் செக் பண்ணுங்க. ஓகே. ரீடேஸ்மென்ட் ஏரியாவும் நம்மளோட ட்ரெண்ட் லைனும் ஒரு இடத்துல மெட் ஆகுதா? ஆமா ப்ரோ. இந்த இடத்துல. ஜோனை மார்க் பண்ணுங்க. ஓகே. எந்த இடம் மெட் ஆகுது? ட்ரெண்ட் லைனும் ரீடேஸ்மென்ட் ஏரியா ஒரு இடத்துல மெட் ஆகும். அது எங்க?
புரியல ப்ரோ. ட்ரெண்ட் லைனும் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவும் ஒரு இடத்துல மெட் ஆகுது. அது எங்கன்னு கேட்குறேன். அது எந்த இடம் என்று கேட்கின்றேன். ஆ எனக்கு அது கொஞ்சம் எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல அதாவது ப்ரோ. ட்ரெண்ட் லைனும் ரீட்ரேஸ் ஏரியாவும் ஒரு ஏரியால மெட் ஆகும். ஒரு மிட் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்காது எங்க? நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த விஷயத்த, நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு காமன் ஏரியான்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த ஏரியா எங்கன்னு கேட்குறேன். நல்லா பாருங்க. அந்த கீ லெவல் கிட்ட இருக்கு ப்ரோ. ம் கீ லெவல் மைனஸ் ஸ்ட்ரக்சர் கீ லெவல் கிட்ட இருக்கு. அது எங்க அவர் தாங்க சொல்லணும். அவருக்கு தெரியும். அதுதான் மெயின். ஒரு மெயினான சாரி பிளேஸ் ப்ரோ. தான் நமக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணி ஆகணும். ஓகே ப்ரோ. ஒரு கீ லெவல்ல வந்து நமக்கு இது மார்க்கெட்டோட இதுல இதாகுதுன்னு சொல்றீங்களா? கீ லெவல்லாம் நான் சொல்லல. ஒரு இடத்துல ட்ரெண்ட் ஓகே. லைனும் நம்மளோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவோட லெவலும் ஒரு இடத்துல மெட் ஆகுது. அதுதான் நான் சொல்ல புரியுதா? புரியுது ப்ரோ. ஆனா அந்த இடத்தோட அந்த பேர் என்னன்னு இடம் என்ன? கேட்கிறீங்களா? அந்த இடம் என்னன்னு கேட்கிறேன். அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்கிறேன். புரியுதா? புரியுது ப்ரோ. ஆனா என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல ப்ரோ எனக்கு கரெக்ட்டா. ஆன்சர் வர மாட்டேங்குது. ஒரு இடம் இருக்கு. ஒரு மிட் லெவல்னு ஒண்ணு இருக்கு. ப்ரோ என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. சொல்லுங்களா? ஆமா ப்ரோ. கொஞ்சம் ஒரு கன்ஃப்யூஸ். மிட் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, நான் அதை தான் கேட்கிறேன். மிட் ஐ said some mid points. நான் சொல்ல புரியுதா? ஒரு மிட் பாயிண்ட் கேட்கிறேன். ட்ரெண்ட் லைன் எங்கம்மா இருக்கு? ட்ரெண்ட்ல இது இருக்கு ப்ரோ. ரீடெஸ்ட் ஏரியா லைன் எங்கம்மா இருக்கு? இங்க இருக்கு ப்ரோ. அது ரெண்டுமே சேர்ந்தா மாதிரி ஒரு இடம் இருக்குமா? ரீட்ரேஸ்மென்ட் ஏரியால ப்ரோ. அந்த அந்த இடம் தான் எங்கன்னு நான் கேட்கிறேன். எந்த எங்க எங்க இருக்கு அந்த ரெண்டு இடம்? மெட் ஆஃப் எந்த இருக்கு? அதை ரவுண்ட் பண்ணி காமிங்க. இது கேட்குறீங்களா ப்ரோ? தாட்ஸ் இட். நான் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சாரி ப்ரோ. நீங்க அது மெட் ஆகுதுன்னு சொல்றீங்க. காமிச்சிட்டு இருந்தேன். பட் நீங்க வந்து அந்த ஜோன மார்க் பண்ணேன்னு சொன்னீங்களா? அதான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். சரி. ம் இப்ப இங்க வந்துட்டு நமக்கு மெட் ஆகுது ப்ரோ. புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப அந்த ஏரியா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஏரியா. அப்ப மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணலாம்? இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை, சின்ன ஸ்ட்ரக்சரை வச்சு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகலாம்? இம்பல்சிவ் மூவ் குடுக்கலாம் ப்ரோ. என்ன ஆகலாம்? ஆ பிரேக் ஆச்சுன்னா நமக்கு அப் ட்ரெண்ட்ல போகும் ப்ரோ. ம் ஆகலாமா? ஆமா ப்ரோ. ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. இருக்கும் ப்ரோ. அதான் ரொம்ப முக்கியம். ஆமா ப்ரோ. புரிஞ்சா? புரிஞ்சுச்சு ப்ரோ. சொல்லலாம் சிம்பிள். ஓகே ப்ரோ. நான் இந்த சிம்பிள். இடத்தோட பேர் என்ன அந்த அப்படின்னா இடத்துல ஒரு பிளான் போடுங்க. பிளான் போடுங்க. ப்ரோ இப்படி நடந்தா மார்க்கெட் இப்படி நான் ட்ரேட் எடுப்பேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று வாங்க. ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு நமக்கு இப்போ ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா இருக்குல்ல ப்ரோ. இங்க வந்துட்டு ஓகே. நமக்கு இப்போ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி ஷிஃப்ட் குடுத்து, இங்க உள்ள வந்து நமக்கு வந்து பிரேக் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்து, நம்ம இங்க குடுத்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு ட்ரேட் எடுப்பேன் ப்ரோ. என்ன ட்ரேட் எடுப்பீங்க? ஒரு லாங் பொசிஷன் இங்க வந்து இப்படி வச்சு, That's good. அப்புறம் இந்த இதுக்கு லோ அண்ட் தென் இந்த ஹை வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. சப்போஸ் பக்கா. இது
பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த லோ வரைக்கும் நான் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே எடுக்க ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. அவ்வளவுதான். இங்கேருந்து இதெல்லாம் சிம்பிள். இப்படி போவோம் ப்ரோ. சிம்பிளா? ஆமாம் ப்ரோ. சிம்பிளா இல்லையா? ஆமாம் ப்ரோ. கரெக்ட். அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணும்? கரெக்டாக எடுக்கலாம் ப்ரோ. கரெக்டாக ட்ரேட் இதை எடுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டா சூப்பரா என்ன பண்ணலாம்? ட்ரேட் எடுக்கலாம் ப்ரோ. ட்ரேட் எடுக்கலாம். இதை புரிஞ்சுக்கலன்னா எடுக்க முடியாது. ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனா அமைஞ்சிரும். அமைஞ்சிரும். புரிஞ்சுங்களா? குறைஞ்சது ப்ரோ. பழைய ஐடியா கிடைச்சிச்சா? ஆமாம் ப்ரோ. இப்போ கிடைச்சிச்சா இல்லையா? கிடைச்சிச்சு ப்ரோ. அவ்வளவுதான். தேங்க்யூ ப்ரோ. கொஞ்சம் சூப்பர். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நடுவில். கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஆமாம் என்ன ப்ரோ. ஆகக்கூடாது? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆக கூடாது. கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமா? ஆமாம் ப்ரோ. உம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா? ஆமாம். That's it. அப்போ மார்க்கெட்டோட டேரக்ஷன் எனக்கு தெரியும், மார்க்கெட்டோட டெஸ்டினேஷன் எனக்கு எங்கன்னு தெரியும், மார்க்கெட் எந்த டேரக்ஷன் நோக்கி போகுதுங்கிறது எனக்கு தெரியும். அப்போ அந்த டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய என்ட்ரி மாடல்ஸை நான் செட் பண்ணிட்டா நான் என்ன பண்ணிக்கலாம்? ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஒரு நல்ல ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். ப்ராஃபிட் பண்ணலாம். பண்ண முடியும். முடியும். முடியாதுங்கிறது எதுவும் இல்லை. எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? ஆமாம் ப்ரோ. அது புரிஞ்சிச்சா? புரிஞ்சது ப்ரோ. That's it. சிம்பிளா? ஆமாம் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோ. ஹலோ. சொல்லுங்க. ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் ப்ரோ. யா ஷூர். இன்னொரு டவுட் ப்ரோ. நீங்க வந்துட்டு பார்ஷியலா வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அந்த மெத்தட்ல வந்துட்டு இப்போ நம்ம ஒரு $100 நம்ம வந்துட்டு ரிஸ்க் பண்றோம் அப்படின்னா 1:2 ரேஷியோல வந்து 1:1 ரேஷியோ வந்துட்டு நமக்கு ஹிட் ஆகுது. ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ நான் பார்ஷியலா வித்ட்ரால் பண்ணா அப்படின்னா வந்துட்டு ரிஸ்க் அமௌண்ட்ல இருந்து வந்துட்டு நமக்கு 50% வருது இல்லைங்களா? ஆமா. தென் வந்துட்டு நம்ம ஃபுல்லா 1:2 ஹிட் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 75% மாதிரி தானே வரும் ப்ரோ அதுக்கு? ம். ஓகே ப்ரோ. இல்ல அதான் கொஞ்சம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. அதான் கிளியர் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ப்ரோ. ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ ஆ ஹலோ யா. ப்ரோ அதுல வித்ட்ராவல் பண்றது லீகலா எப்படி ப்ராப்பரா பண்றதுங்க ப்ரோ? லீகலா எப்படி ப்ராப்பரா பண்றதுன்னு கேக்குறீங்களா? ம். லீகலா எப்படி பண்ணா கிரிப்டோ வித்ட்ராவல் மெத்தட். என்ன மெத்தடு? கிரிப்டோ வித்ட்ராவல் மெத்தடுங்களா? ஆமா. எப்படி இப்ப நாம கிரிப்டோ இந்த இதுல ஆப்ஷன்ல கிரிப்டோல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுல இருந்து வித்ட்ராவல் பண்ணிக்கணுமா? எஸ். ஓகே ஓகே கிரிப்டோவா நீங்க பண்ணிக்கணும். ஓகேங்க. சொல்லுங்க ஏதோ சொன்னீங்களே. இல்ல அதுதான் கேட்டாங்க வித்ட்ராவல் எப்படி ப்ராப்பரா பண்றது அப்படின்னு. வித்ட்ராவல் எப்படி பண்றதுன்னு கேட்டீங்களா? நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? கிரிப்டோ மோட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. வித்ட்ராவல் உங்களோட இல்ல கிரிப்டோ இப்போதைக்கு வாலெட்டுக்கு கொண்டு வந்து யூபிஐல $100 அந்த இருக்கறனால யூபிஐலயே பண்ணிட்டேங்க ப்ரோ. ம். சரி வித்ட்ராவல் எல்லாம் எதுவும் பண்ணல. இப்போ நான் சும்மா கேட்டேன் கிளாரிட்டிக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு ப்ராப்பரா லீகலா பண்றது. ம். கிரிப்டோ வேலெட்டுக்கு அனுப்பி நீங்க கிரிப்டோ டு கிரிப்டோவா மாத்திக்கணும். அது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கிரிப்டோ ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா 28% டாக்ஸ் பே பண்ணி நம்ம லீகலாவே பண்ணிக்கலாம் எல்லாமே. ஓகே ஓகேங்க. அதுவும் நான் டாக்ஸே பே பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் ப்ராப்பர். ஓகேவா? டைரக்டா அப்படியே யூபிஐல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. டாக்ஸ் யா. ஓகே. ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு மெயில் வரும்னு சொன்னீங்களா? அது மெயில் எதுவும் வரல. வந்துடும் கொஞ்சம் வரும் ப்ரோ. பண்ணுவாங்க, கொஞ்சம் மேன் பவர் இஷ்யூவா இருக்கு. ஓகே. ப்ரோ நீங்க எக்ஸ்டென்ஷன்ல இப்ப வேற ஏதோ brokerage பாத்துட்டு இருக்கறேன்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சுங்க ப்ரோ? பார்த்தாச்சு ப்ரோ. எல்லாம் இதெல்லாம் போட்டு பண்ணியாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா சொல்லுங்க, நான் ரெஃபரல் லிங்க் கொடுக்குறேன். ட்ரேட் பண்றதுன்னா அதுல பண்ணலாம்ல ப்ரோ? தாராளமா பண்ணலாமே.